வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் இட்லி செஞ்சுருந்தேன். இந்த மாவு வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. பட் அவங்க ஆனால் வாங்கலை. கம்பு கேழ்வரகு 2ம் சேர்த்து அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அரைச்சதில்ல. பட் அவங்க சொன்ன மாதிரி அரைச்சி பார்க்கலான்னு சொல்லி அரைச்சி பார்த்தேன். அது வந்து நல்லாவே இருந்துச்சு. இட்லிக்கு சைட் டிஷ்க்கு டிஃபன் சாம்பார் செஞ்சுருந்தேன். ஆதிரக்குட்டி லஞ்சுக்கு வந்து எக் தோசை செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அது கூட வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிரேப்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு 1:45க்கு ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பேரண்ட்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் லஞ்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டேன். மஷ்ரூம் கிரேவி செஞ்சு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 1:30க்காக கிளம்பிட்டோம். ஸ்கூல் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான் நடந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி வச்சு செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து எர்த் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களாம் அந்த எர்த் டேக்கு சம்மந்தமான கான்செப்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பிரதோஷன்றதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் சாம்பார் சாதமும் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம்.